உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் வரும் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதி செய்வோம் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கு முரணாக வேறு சட்டம் இயற்ற இயலாது என விளக்கம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகமெங்கும் தொடரும் போராட்டம். மதுரை பேரணியில் தடைகளை மீறிச் சென்ற இளைஞர்கள் மீது காவல்துறை தடியடி. குற்ற வழக்குகளில் தேடப்பட்ட நபரை சுட்டுக் கொன்ற காவல்துறை. காவலர்களை தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக விளக்கம். வறட்சி நிவாரணம் கேட்டு ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய தொழிலாளர்கள் மனு. வேலை இழப்பால் வருவாயின்றி தவிப்பதாகவும் மனுவில் தகவல். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 7 பேர் தாயகம் திரும்பினர். போதிய உணவு அளிக்காமல் சித்திரவதை செய்ததாக மீனவர்கள் புகார். வரும் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம் என்றும் அதிலிருந்து எள்ளளவும் பின்வாங்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஜல்லிக்கட்டை நடத்த ஏதுவாக மத்திய அரசு கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கைக்கு எதிரான வழக்கில் ஒத்திவைத்துள்ள தீர்ப்பை உச்சநீதிமன்றம் விரைவில் வழங்கும் என எதிர்பார்ப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கையே ஜல்லிக்கட்டு தடைபட காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜுவின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறுவது போல ஜல்லிக்கட்டிற்காக மாநில அரசால் அவசர சட்டம் கொண்டுவர இயலாது என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. மதுரையில் இணையதளம் மூலம் ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் பலர் தமுக்க மைதானத்திலிருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தள்ளிவிட்டதாக கூறி காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதேபோல மதுரை கனிச்சியம் பிரிவு 4 வழிச்சாலையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து ரேஸ்கோர்ஸ் கல்லூரி வளாகத்திலிருந்து கே. புதூர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். அதோடு மதுரை மேலூர் அருகே 60 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடைகளை அடைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சமூக வலைதளத்தில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று திருச்சியில் ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் வெஸ்ட்ரி பள்ளி வளாகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜல்லிக்கட்டு காளையுடன் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அன்பில் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் லால்குடி காந்தி சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வட்டாட்சியர் ஜவஹர்லால் நேருவிடம் அவர்கள் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம்.
ரகுவரன், தற்போது சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது, அதனுடைய விவரங்கள் என்ன? ரகுவரன், திமுக சார்பில் தற்போது சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது. அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? திமுகவின் சார்பாக சமத்துவ பொங்கல் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் கோவூர் என்ற கிராமத்தில் கொண்டாடப்படுகிறது. வருடம் திமுகவின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படும். சென்ற வருடம் திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே இந்த சமத்துவ பொங்கலானது கொண்டாடப்பட்டது. இந்த வருடம் தற்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் கிராமத்திலே இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது. திமுகவினுடைய செயல் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று முதல் நிகழ்வு இது என்பதால் அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட கிண்டியிலிருந்தே அவருக்கு வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழக கலாச்சார நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்கள் அவர்கள் குடும்பத்துடன் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். ரகுவரன், இந்த சமத்துவ பொங்கல் திருவிழாவில் வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த திமுகவின் சார்பாக வருடம் சமத்துவ பொங்கலானது கொண்டாடப்படும். இதுல பாத்தீங்கன்னா தற்போது மயிலாட்டம், ஒயிலாட்டம், தற்போது குதிரையாட்டம், குதிரை ஆட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் கரகாட்டம் போன்றவைகளும் தடைபட்டுக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய பேரக்குழந்தைகளுடன் வந்து இந்த பொங்கல் விழாவை அவர் துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வு தற்போது பொய்யாளி போன்ற அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக சார்பில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ரகுவரன். தொடர்ந்து உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் வரும் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கையில் குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த கார்த்திகேசாமி என்பவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். பெட்ரோல் பங்க் கொள்ளை முயற்சி வழக்கில் கார்த்திகேசாமியை கைது செய்ய முயன்றபோது தலைமை காவலர் வேல்முருகனை அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காயங்குளம் பகுதியில் தலைமறைவாக இருந்த கார்த்திகேசாமியை இன்று காலை பிடிக்க முயன்றபோது காவலர்களை தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக மாவட்ட எஸ்பி ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கார்த்திகேசாமி மீது பல்வேறு மாவட்டங்களில் 37 வழக்குகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கக் கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய கூலி தொழிலாளர்கள் மனு அளித்தனர். கீழ்பவானி அணையில் தண்ணீர் இல்லாமல் பாசன நிலங்கள் அனைத்தும் காய்ந்து போனதால் விவசாய தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பதாக கூறியுள்ளனர். எனவே விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதைப் போல விவசாய தொழிலாளர்களுக்கும் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என மனுவில் கோரியுள்ளனர். நடிகர் சிம்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தொடர்ந்து அதனை நேரலையில் எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது, எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நானே என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே சிலம்பா இவரு அரசியல் ஆரம்பிச்சிட்டார் கட்சிப்பா, நாளைக்கு இவரு தான்ப்பா வரப்போறாரு. எப்ப 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன். இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்லயே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படிச்ச புத்திசாலி அவங்க கிட்ட நான் பேசல. உணர்வு இருக்கக்கூடிய, நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிப்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல
10 நிமிஷம் வெளில வந்து கையை கட்டி நில்லுங்க. ஒரு பூகம்பம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்களா? இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்னங்க செய்வேன்னா, வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா. உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா? நீ வண்டி உள்ளே உட்காந்துக்கோ, நீ பைக்குள்ளே உட்காந்துக்கோ. பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நெல்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி. மச்சான் புது கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, புது பைக்டா, மச்சான் புது கேக்டா, நியூ இயர்ரா, போடுறா. மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம் செல்ஃபி. நாளைக்கு போடுறா 10 நிமிஷம் நின்னு. உணர்வு இருக்கிறவன் போடு. அப்படி நீங்க யாரும் போடல, நீங்க மட்டும்தான் சார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க. ஏன்னா மீடியா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளிப்பீங்க. நீங்க மட்டும்தான் நின்னீங்க. ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல, எல்லாம் வீட்டில் படுத்து தூங்கினுங்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதை எல்லாம் இந்த சிலம்பரசன் நிறுத்திக் கொள்ளுவான். 10 years US விசா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரக்கூடாது. மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட், என்னோட எந்தெந்த நியூஸோ எதோ இல்ல பல நியூஸ் எந்தன்னு இல்ல, எவ்வளோ நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கீங்க. நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் கிளம்பி மெரினா வர முடியும், சென்னையில இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது, திருச்சியில இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது. நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமா நீங்க வந்தீங்கன்னா அடிப்பான். எவன் கை வைக்க முடியும்? உங்க வீட்டு வாசல நீங்க நின்னீங்கன்னா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவா இருங்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்கின, எனக்காக வராதீங்கண்ணே, மண்ணுக்காக வாங்கின, நம்ம உணர்வுக்காக வாங்கின, நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்கின. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்று பாருங்க, நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க. இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம். தமிழர்கள்னா நாங்க அனாதை கிடையாதுரா, எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு, நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசுறதுன்னா மன்னிச்சு. ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் உங்களுக்கு தான். நீங்க சொன்ன அத்தனையும் கரெக்ட். நான் போயிடுவேன்னு சொல்றது இருக்குல்ல, சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், இருக்க வேண்டியது இல்லாட்டி அமெரிக்கா போயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு. ஆமா, நான் ஏன் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ எவ்வளவு பெரிய இருங்க சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்றேன். என்னன்னா, யாருக்காக இவ்வளவு காலங்கள்ல நம்ம நாட்டுல இல்ல. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சிம்பு செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.